வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி. நாம் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் குண்டடம் பகுதியில் இருக்கக்கூடிய குகன் நேச்சுரல்ஸ் அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட பயோ என்சைம் வகைகள் வந்து தயார் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் வீடுகளில் கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த பயோ என்சைம் வந்து தயார் பண்ணுறாங்க. இந்த பயோ என்சைமை எப்படி தற்சார்பு வாழ்வியலுக்கு பயன்படுத்தலாங்கிறதையும் வந்து சொல்லித்தராங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க தோட்டத்திலே மரச்ச காலை வச்சுருக்காங்க. அதில் வந்து தேங்காய் ஆட்டி அந்த தேங்காய் எண்ணெயும் வந்து விற்பனை பண்ணுறாங்க. அதையும் வந்து அவங்க உணவுக்காகவும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி சோப்பு, ஃப்ளோர் கிளீனர் இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து தயார் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சத்து மாவு, உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி நிறையா வந்து தென்னையில மதிப்பு கூட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ங்க. சந்திரசேகர், குண்டடம் பகுதியில், குண்டடம் கிராமத்தில் குகன் நேச்சுரல் ஆயில்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கிறான். கடந்த 15 ஆண்டுகளாக வந்து தென்னை வந்து இயற்கையாக சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறான். மண்ணை வளப்படுத்துறதுக்காக வந்து நம்ம வருடத்தில் ஒரு முறை வந்து பலதானிய விதை வச்சு அதை வெட்டி திருப்பியும் மண்ணை வந்து வளப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு வந்து இடுபொருளாக வந்து நம்ம பசுஞ்சாணம் கொடுத்துட்டு இருக்கிறோம். மாட்டு சாணத்தை வந்து மக்கின உரமாகவும் பசுஞ்சாணமாகவும் கொடுத்துட்டு இருக்கிறான். அதுக்கு கூடுதலாக வந்து இப்போ பயோ என்சைம் உற்பத்தி பண்ணி அந்த புண்ணாக்கு கரைசலை வந்து கலந்து தென்னைகளுக்கு வந்து இடுபொருளாக கொடுத்துட்டு இருக்கிறான். அதனால வந்து தென்னைக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்து கிடைக்குது. காய்க்காத மரங்கள் கூட நல்லா காய்த்திறன் வருது. நம்ம இயற்கையாக வந்து நம்ம செய்யறதுனால வந்து மரம் நல்லா மண்ணை வளப்படுத்த முடியுது. மரங்கள் நல்லா இருக்குது. ஆரோக்கியமான கொப்பரை நமக்கு கிடைக்குது. தேங்காய் கொப்பரையை எடுத்து எண்ணெயா மதிப்பு கூட்டினோம். எண்ணெயை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் அது கூடுதலாக வந்து எண்ணெய் நல்லா இருக்குது, அதனோட சுவை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பித்தாங்க. அதனை தொடர்ந்து கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே வேணும்னு கேட்டதுனால அதையும் தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஊடுபயிராக வந்து நம்ம சோளம் போடுறோம். வருஷத்துல ஒருக்கா வந்து பலதானிய விதைப்பும் விதைக்கிறோம், சோளமும் போட்டு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இயற்கை விவசாயத்து மேலே எனக்கு ஆர்வம் வர்றதுக்கான காரணம் வந்து நம்மாழ்வார் ஐயா தான். கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து திருப்பூர்ல வந்து நான் சாயப்பட்டறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க வந்து கூடுதலான வேலை போல உடல் அந்த கெமிக்கல் அதெல்லாம் ரியாக்ஷன்னால எனக்கு சேரல. நம்மாழ்வார் ஐயாவுடைய உரைகளை கேட்க கேட்க அந்த இயற்கை விவசாயத்து மேல அதீத ஈடுபாடு ஏற்பட்டது. அதனை தொடர்ந்து அதிலிருந்து விடுபட்டு நம்ம ஒரு நல்ல வாழ்வியல், ஆரோக்கியமான வாழ்வியலை வாழணும் அப்படிங்கிறதுனால, இயற்கை சார்ந்து வாழணும் அப்படிங்கிற முயற்சியில இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்த விவசாயம் சார்ந்த பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும் ஒரு திருப்தியில நம்ம இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம விவசாயத்துல வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுக்காக பல்வேறு வகையான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல வந்து தேங்காய் கொப்பரையை வந்து நம்ம காய வைக்கிறதுக்கு சோலார் ட்ரையர் பயன்படுத்துறோம். இந்த ட்ரையர்ல வந்து காய வைக்கிறதுனால வந்து விரைவில் கொப்பரை நம்மளுக்கு உற்பத்தி செஞ்சிடறோம். அதுபோக நம்ம மதிப்பு கூட்டி செய்யக்கூடிய பல்வேறு சத்து மாவு போன்ற பொருட்கள் எல்லாமே காய வைக்கிறதுக்கு வந்து ட்ரையர் யூஸ் பண்றோம். இப்போ இந்த ட்ரையர் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு மழை காலங்கள்ல, காற்று காலங்கள்ல வந்து நம்ம சுகாதாரமா வந்து மதிப்பு கூட்டி செய்யற பொருட்களை வந்து நம்ம விற்பனை செய்ய முடியுது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம காய வைக்கிறது எளிது, மிக எளிதா காய வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து கொப்பரை, ஆவாரம்பூ, நம்ம மூலிகைக்கு தேவையான எண்ணெய்க்கு தேவையான சோப்பு தயாரிக்கிறதுக்கு தேவையான தலைகள் எல்லாமே காய வச்சுக்கிறோம். பிரண்டை காய வச்சுக்கிறோம், கொப்பரை காய வச்சுக்கிறோம், எண்ணெயை வந்து செடிமிடேஷன் பண்றதுக்காக காய வச்சுக்கிறோம், குப்பைமேனி பவுடர் பண்றதுக்கு குப்பைமேனி காய வச்சுக்கிறோம். தென்னைக்குள்ள வந்து ஊடுபயிரா வந்து நம்ம சோளப்பயிர் போட்டிருக்கோம். இது மாட்டுக்கு தீவனமும் ஆகிக்குது, ஈரத்தை கட்டிக்குது. இதில் இருக்கிற கழிவுகள் வந்து அப்படியே மண்ணுக்கு மக்கி உரமும் ஆயிடுது. இப்போ பலதானிய விதப்பில் வந்து நம்ம கொட்டாமணக்கு எல்லாமே போடுறோம். அந்த ஆமணக்கு வெட்டி போடுறது போக அதுலேருந்து முளைச்ச ஆமணக்குல வந்து இருக்குது. இந்த ஆமணக்குலாம் மரங்கள் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து அந்த ஆமணக்கு விதைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் நம்ம தேவைகளுக்காக. அதுபோக இடையில வந்து தோட்டத்துக்குள்ளே மரங்கள் வச்சுருக்கிறோம். நம்ம நாவல் மரம், முள் சீத்தா, மரக்கன்றுகள் நிறைய வச்சுருக்கிறோம். இதெல்லாம் வந்து நாளைக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வந்து தற்சார்பு வாழ்வியலுக்கான ஒரு வாழ்க்கை முறைக்கு இதை நம்ம பயன்படுத்திக்க முடியுது. இப்போ நம்மகிட்ட வேப்ப மரங்கள் இருக்குது. இந்த வேப்ப மரங்கள் இருந்து வேப்பம்பழ சீசனில் வந்து அந்த வேப்ப பழங்களையும் எடுத்துக்கிறோம். அந்த பழங்களை எடுத்து நம்ம எண்ணெயும் ஆட்டி எண்ணெயாக உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. கொப்பரையை வந்து எண்ணெயை ஆட்டி விற்பனை செய்கிறோம். அதிலிருந்து வந்து சோப்பு தயாரிக்கிறோம். அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தி வாஷிங் லிக்யூட் டிட்டர்ஜென்ட் பயன்படுத்துகிறோம். சிரட்டையிலிருந்து கைவினை பொருட்கள் பண்ணுறோம். தேங்காய் மஞ்சி நார்லேருந்து ஸ்க்ரப்பு, இந்த மாதிரி வந்து பல்வேறு தென்னையிலேருந்து பொருட்களை நம்ம உற்பத்தி செய்ய முடியுது. நம்ம தோட்டத்திலேயே விளையிற குப்பைமேனி கொண்டு குப்பைமேனி சோப்பு, கோகனட் மில்க் சோப்பு,
இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். அதுபோக கூடுதலாக வந்து நம்ம பயோஎன்சைம் பண்ணுறோம். இந்த பயோஎன்சைம்ங்கிறது வந்து நொதித்தல் முறையில் நம்ம செய்யக்கூடியது. இதில் வந்து ரோஸ் பயோஎன்சைம், கற்றாழை, செம்பருத்தி, நீம், குப்பைமேனி, அரப்பு பயோஎன்சைமு, இந்த மாதிரி பல்வேறு பயோஎன்சைம் வந்து ஒவ்வொரு சோப்பு தயாரிக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பயன்படுத்துகிறோம். இப்போ பயோஎன்சைம் உற்பத்தி ஆனது வந்து ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. இந்த வெள்ளை கலரில் படிஞ்சிருக்கு. இது 90 நாள் ஆகணும் இந்த பயோஎன்சைம் உற்பத்தியாக இருக்குது. இதுதான் வந்து நல்ல பயோஎன்சைம்கான ஒரு அறிகுறி. இப்போ இதுக்கு வந்து நம்ம வீட்டு கழிவுகள், நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கழிவுகளே வந்து பயன்படுத்தி பயோஎன்சைமாக உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து செம்பருத்தி பயோஎன்சைம். செம்பருத்தி பூவிலிருந்து நொதித்தல் முறையில் பயன்படுத்துறது. இப்போ இது வந்து மேலே அந்த ஒயிட் கலர் லேயர் படிஞ்சிருக்கு. இதுதான் வந்து பயோஎன்சைம் உற்பத்தி ஆனதுக்கான அறிகுறி. இப்போ 90 நாள் கழித்து இதை வடிகட்டி நம்ம சோப்புக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பயோஎன்சைமை வந்து வீடுகளில் வந்து நம்ம உற்பத்தியாகிற கழிவுகள், சிட்ரிஸ் தோல், எலுமிச்சந்தோல், காய்கறி கழிவுகளை பயன்படுத்தி 1:3:10ங்கிற ரேஷியோவில் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு தேவையில் ஹோம் கேர் ப்ராடக்டாக நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு பயன்படுத்திக்க முடியும். வீடு துடைக்கிறதுக்கு, டாய்லெட் கிளீனராக பயன்படுத்திக்கலாம், துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே வந்து நான் டாக்ஸிக் 100% நேச்சுரல் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இதனால் வந்து நம்ம வீட்டு தேவைக்கான செலவினங்களை குறைக்க முடியும். இப்போ நம்ம தற்சார்பாக ஒரு வாழ்கிறோம் அப்படிங்கிற போது வீட்டு தேவைகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். சோப்பு, குளிக்கிறதுக்கு சோப்பு, துவைக்கிறதுக்கு சோப்பு, வீடு கழுவுறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கெமிக்கலாக பயன்படுத்துகிறோம். இந்த தண்ணி பயன்படுத்தும் போது இந்த தண்ணி செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். இது நல்லா வந்து செடியை நல்லா வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்த முடியும். வீடுகளை தொடச்சிட்டு அந்த தண்ணியை கொண்டு நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது செடி வந்து நல்லா வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுது. இந்த பயோஎன்சைம் மூலிமா வந்து நம்ம சோப்பாக தயாரிக்கிறோம். அதனால் வந்து சோப்பினுடைய குவாலிட்டி அதிகப்படுத்த முடியுது. இப்போ உதாரணத்துக்கு குப்பைமேனி, நீம், இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூரியாக பயன்படுத்துவோம், இல்லை எண்ணெயாக கன்வெர்ட் பண்ணி பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் போது வந்து சோப்பில் ஒரு 50 to 60% வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதே பயோஎன்சைமாக நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா சோப்பில் வந்து 80% ரிசல்ட் கிடைக்கும். அந்த சோப்பு வந்து நல்ல சாஃப்ட்னஸாக, நல்ல ஃபீல்னஸ் கொடுக்கு, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது சோப்பு. இப்போ வந்து நம்ம வந்து சார்கோல் வந்து நம்ம தேங்காய் தொட்டியை வந்து கறி பண்ணி அதை மதிப்பு கூட்டி சார்கோல் சோப்பாக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் கோகனட் மில்க்கு, தேங்காய் பாலை எடுத்து கோகனட் மில்க் பயன்படுத்துகிறோம். கோகனட் மில்க் சோப்பாக பயன்படுத்துகிறோம். கிட்ஸு சோப் பண்ணுறோம், நலங்கு மாவு சோப்பு பண்ணுறோம், ரோஸ் பயோஎன்சைம் வச்சு ரோஸ் சோப்பு, செம்பருத்தி சோப்பு, இந்த மாதிரி வந்து மதிப்பு கூட்டலை வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்தும் போது தான் விவசாயி தற்சார்பு வாழ்வியல் மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைய முடியும். இப்போ வந்து இந்த பயோஎன்சைமில் வந்து நம்ம ஃப்ளோர் கிளீனர் வந்து தயாரிச்சிருக்கிறோம். இதுக்கு பயன்படுத்துறது வந்து நம்ம சிட்ரிஸ் பயோஎன்சைம். 90 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த பயோஎன்சைமை வடிகட்டி சோப் நட்டை வந்து யூஸ் பண்ணி நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இதே மாதிரி வந்து டிட்டர்ஜென்ட் பயன்படுத்துகிறோம், துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், விலைக்கு கிளவருக்கு, டாய்லெட் கிளீனரு, அது இல்லாமல் ஃபெர்டிலைசர்லாகவும் பயன்படுத்தலாம். நம்ம பயிர்களுக்கு வந்து வளர்ச்சி ஊக்கியாகவும் மேலே தெளிக்கிறதுக்கு, நிலங்களில் தண்ணீர் கூட பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா வேர் நல்லா இறக்கும். அதாவது வந்து இது பயோஎன்சைமினுடைய வேலையை வந்து பிரேக் டவுன் பண்ணுறது. நம்ம கடினமான இடங்களை வந்து பிரேக் டவுன் பண்ணி இலகுப்படுத்துறது. செடிக்கு வந்து வேர் வளர்ச்சிக்கு நல்ல வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுது. இப்போ ஒரு காய்க்காத நம்ம தென்னை மரத்தில் கூட பயோஎன்சைம் புண்ணாக்கரிசலை பயன்படுத்தி இந்த கள்ளிப்பூச்சி தாக்குதலில் கடந்த 4-5 ஆண்டுகளாக வந்து காய்க்காத இருந்த மரத்தில் அது தொடர்ந்து நான் பயன்படுத்தி 2-3 முறை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதில் நல்ல குரம்பை காய்கள் வந்து உற்பத்தி ஆகியிருக்குது. அப்போ வந்து நம்ம இயற்கையான முறையில் நம்ம வந்து வளர்ச்சியூக்கியாகவும் நல்ல ஒரு தென்னைக்காகட்டும் மற்ற பயிர்களுக்கு வந்து ஊடுபயிர்களுக்கு வந்துமே ஃபெர்டிலைசர் வந்து நம்மளால் தயாரிக்க முடியும். இது வந்து தற்சார்புக்கான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்வியல் சிந்தனைக்கு எழுது. இப்போ இதில் வந்து அடுத்த கட்டமாக வந்து நம்ம சத்து மாவு, அதாவது கருப்பு கவனியில் சத்து மாவு பண்ணுறோம், சுக்கு காப்பி பண்ணுறோம், புங்கார் அரிசியில் வந்து பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து ஆவாரம்பூ நேச்சுரலாக வந்து நம்ம இடத்துலையே நம்ம தோட்டங்கள்லேயே இருக்கிற ஆவாரம்பூவை பொறிச்சு ஆவாரம்பூ டீயாக பண்ணுறோம், ஸ்பைசிஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃபேஸ் பேக்கு, குளியல் பொடி, பனானா வாழை பவுடர், அதாவது வந்து நேந்திரம் பவுடரை வந்து நம்ம சோலார் ட்ரையில் ட்ரை பண்ணி அதையே வந்து குழந்தைகளுக்கான 6-7 மாத குழந்தையிலிருந்து நம்ம கொடுக்கலாம். வந்து நம்ம மரச்செக்கில் வந்து எண்ணெய் உற்பத்தி செய்கிறோம். அந்த எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், விளக்கெண்ணெய், இதெல்லாம் வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம்.
இது எல்லாமே வந்து தரமான எண்ணெய்களாக வந்து தரமான பருப்புகள் மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிறோம். தேங்காய் வந்து 100% ஆர்கானிக்காக நம்ம தோட்டத்து காய் மட்டுமே பயன்படுத்துகிறோம். இந்த எண்ணெய்கள் எல்லாமே வந்து மரச்செக்கில் உற்பத்தி செய்கிறோம். மரச்செக்கில் வந்து நம்ம குறைவான வெப்பநிலையில் உற்பத்தி செய்கிறோம். இந்த மரச்செக்கில் வந்து எண்ணெய் வந்து சூடாகாது. மூலப்பொருள் வந்து அரைக்கிற இடத்துல வந்து மரமும் கல்லும் வச்சிருக்கிறோம். அதனால வந்து மூலப்பொருள் வந்து அரைக்கப்படும் போது சூடாகாது. அதனால எண்ணெயும் வந்து சூடாகாம உயிர் சத்துக்கள் நிறைந்த எண்ணெயா வந்து நம்மளுக்கு உற்பத்தி செய்ய முடியுது. இப்ப நம்ம வந்து நம்மகிட்ட எண்ணெய் வாங்க வர்றவங்களுக்கு வந்து பாத்திரம் கொண்டு வந்து எண்ணெய் வாங்கும் போது வந்து 10 ரூபா குறைவா கொடுக்குறோம். எதனாலனா நம்ம பயன்படுத்துற பிளாஸ்டிக் வந்து குறைக்க முடியுது. ஏன்னா பிளாஸ்டிக்கை பெரும்பாலும் எல்லாருமே ஒரு முறை பயன்படுத்திட்டு அதை திருப்பி போடுறாங்க. அதனால வந்து மண்ணுல மக்கக்கூடிய தன்மை வந்து குறையுது. பாத்திரம் கொண்டு வந்து எண்ணெய் வாங்குறத வந்து நம்ம ஊக்குவிக்கணும். அப்படிங்கறதுனால வந்து எண்ணெய் வாங்க வர்றவங்களுக்கு வந்து 10 ரூபா குறைவா கொடுக்குறோம். எண்ணெய் இங்க வாங்கிட்டு போறவங்களையும் வந்து பாட்டில்ல வாங்கிட்டு போறவங்களையும் வந்து எவர் சில்வர் பாத்திரத்துல மாத்தி தான் பயன்படுத்த சொல்றோம். ஏன்னா வந்து எண்ணெயினோட தன்மை மாறாது. பிளாஸ்டிக்கினுடைய அதுல இருக்கிற அந்த நூல் துகள்களோ இல்ல எதுவுமே வந்து கேடுதல் விளைவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல வந்து நம்ம வந்து அதை வாங்க வர நுகர்வோர்களுக்கு சொல்லிடுறோம். நுகர்வோர்களும் வந்து இதை வந்து நல்ல ஒரு விருப்பப்பட்டு வர்றாங்க. நிறைய பேர் வந்து பாத்திரம் கொண்டு வந்து எண்ணெய் வாங்கிக்கிறாங்க. இப்போ முதல் தரமான நம்ம பருப்பு தான் வாங்கி பயன்படுத்துகிறோம். இந்த கடலை வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருப்பாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருப்பாக யூஸ் பண்ணுறதுனால எண்ணெயோட தரமும் சரி அதனோட உயிர் சத்துக்களும் வந்து நல்லா இருக்குது. நல்ல பொருளை கொடுக்குறங்கிற ஒரு திருப்தியோடு நம்ம கொடுக்குறோம். மக்களும் வந்து தரமான பொருளை வந்து நம்ம ஆட்டி விற்பனை செய்யறதுனால ஆர்வத்தோட அவங்க ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கிறதுனால வந்து வாங்கிட்டு போறாங்க. இப்போ மரச்செக்கில் வந்து நம்ம கடலை உற்பத்தி பண்றோம். இது ஒரு காணத்துக்கு வந்து 18 கிலோ போட்டாட்டலாம். இதுல தண்ணி சேர்க்கிறோம். என்ன அளவுங்க தண்ணி? தண்ணி ஒரு காணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 700 ml குடிக்குங்க. நம்ம 700 ml வந்து ஒரு காணத்துக்கு தண்ணி சேர்க்கிறோம். தண்ணி சேர்த்தோம்னா தான் கடலை வந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த தண்ணி வந்து நம்ம அறவையில வந்து எவாபரேட்டர் ஆயிரு. எண்ணெய் மட்டும் வந்து கீழே வரும் உங்களுக்கு. இந்த தண்ணி மெதுவா ஊத்தணும். இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே வந்து இயற்கை முறையில் நம்ம தயாரிக்கிறோம். மரச்செக்கு எண்ணெய் ஆகட்டும், தேங்காய் எண்ணெய் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய சோப்பு, பயான்சி மூலமாக உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிற டிட்டர்ஜென்ட்டு, ஃப்ளோர் கிளீனர், ஹோம் கேர் ப்ராடக்ட்டு, சத்து மாவுங்க கருப்பு கவுனியில் பண்ணுறோம், புங்காரில் பண்ணிகிட்ருக்குறோம், பனானா பவுடரில் வந்து மால்ட்டு பண்ணிகிட்ருக்குறோம். இது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய நம்பர் நான் கொடுக்குறேன். அந்த நம்பரில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். என்னுடைய நம்பர் 93 61 60 15 15.